சேது அப்படியே முடிக்கிறாரு. ஆமா மேடம், அந்த தண்ணீரை தான் மருந்து வாட வந்துச்சு அப்படின்னு சேதுவும் சொல்றாரு. ஐயோ என்னது இப்படி ஆகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இவங்களுக்கு மருந்து கொடுக்குறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அவங்க எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரிங்க டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரியே அவங்க தமிழுக்கு மருந்து கொடுத்த 10 நிமிஷத்துல தமிழ் எந்திரிக்கிறாங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் மேடம் டாக்டர் கேக்குறாங்க. என்னன்னு தெரியல மேடம், ஒரு மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கும் போதே தூக்க வர்ற மாதிரி மயக்கம் வந்துருச்சு, எனக்கு சுயநினைவே இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அப்படின்னு சொன்னதும், சரி நேரம் கம்மியா இருக்கு, நீ போய் பரீட்சை எழுது அப்படின்னு அந்த மேடம் சொல்லவும், தமிழும் நல்லபடியா போயிட்டு பரீட்சை எழுதிட்டு வர்றாங்க. இங்கிட்ட பார்த்தா இந்த சாவித்திரி ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்குங்க. அத்தாச்சி, அவ எப்படியும் இந்த தண்ணியை குடிச்சிருப்பா, குடிச்சு இந்நேரம் தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருப்பா, அவளால பரீட்சை எழுதிருக்கவே முடியாது, அவளை கொண்டு போய் ஓரமா போட்டிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. ஒரே சந்தோஷம். தமிழ் பார்த்தா பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது, சேது என்ன சேதாச்சு? இந்த சாவித்திரி ஓடி போயிட்டு, தமிழு நீ பரீட்சை எழுதினியா அப்படின்னு கேட்கவும், ஏன் உங்களுக்கு என்ன திடீர்னு இந்த சந்தேகம்? டெய்லியும் அவ பரீட்சை தானே எழுத போறா, இப்ப மட்டும் என்ன அவ தூங்கியிருப்பான்னு பாத்தீங்களா அப்படின்னு கேட்கவும், சாவித்திரிக்கு திக்குன்னு இருக்கு. என்ன சேது, நீ நல்லபடியா பரீட்சை எழுதிட்டாலாம் தானே கேட்டேன் அப்படின்னு சொன்னதும், உடனே சேது வந்துட்டு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட தண்ணி பாட்டில எடுத்து காட்டுறாங்க. என்னையா இது, என்ன தண்ணி பாட்டில் தானே அப்படின்னு சொன்னதும், தண்ணி பாட்டில என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சேது கேக்குறாரு. என்னையா இருக்க போது, வெறும் தண்ணி தானே அப்படின்னு சாவித்திரி சொல்லுது. தண்ணி கிடையாது, நீங்க தமிழ்ச்செல்வி பரிச்சு எழுத கூடாதுன்னு நீங்க தானே இதுல தூக்க மாத்திரை கலந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஐயோ என்ன சேது இப்படி பெரிய பழிய போற அப்படின்னு சாவித்திரி வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே அப்படியே நாடகத்தை போடுது. என்ன சேது, நீ அத்தாச்சி கிட்ட போய் இப்படி பெரிய பழிய போட்டுக்கிட்டு இருக்க, அவங்க பாட்டுல செவனேன்னு இருக்காங்க, நீ உன் பொண்டாட்டிக்கு பரிச்சு எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு பழிய போட்டு இவங்க மேல போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரியும் ஒத்து ஊதுது. அப்புறம் நம்ம சேது சொல்றாரு, சின்னம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, தமிழ் அங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு மயக்க போட்டுட்டா, நல்ல வேளை அந்த டாக்டர் மருந்து கொடுத்து அவங்க மருந்து கொடுத்த 10 நிமிஷத்துலயே தமிழ் எந்திரிச்சு பரீட்சை எழுத ஆரம்பிச்சுட்டா, நல்ல வேளை எதுவும் ஆகலை குழந்தைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை சொல்றாரு. இது கேட்டுட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுது. உடனே சேது சொல்றாரு, நீங்களும் அந்த உங்க அருமை மகளும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சேது வந்துட்டு சொல்லவும், உடனே தாமரை வந்து, மாமா என்ன மாமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் எங்க மேலேயே பழைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாமரை ஓவரா சவுண்டு விடுது. சேது தாமரையை பலார்னு ஒரு அறை வைக்கிறாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன இந்த அறை உங்களுக்கு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்து சொல்லவும், தாமரை வந்து அப்படியே அமைதியாய் நிக்குது. அப்புறம் தமிழை வந்து சேது வீல் சேரை தள்ளிக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. பாத்தீங்களா மதினி, இவன் எம்புடு திமிர் எடுத்து போய் நம்ம என் பிள்ளையவே கை நீட்டுறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், சாவித்திரி அடி வாங்கினது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.